இந்த கான்செப்ட் ஆஃப் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடங்களில் கேட்டுட்ருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் இது எல்லாமே வந்து ஒரு ஃபேண்டஸியான ஒரு விஷயம் தான். மூவிஸில் ஓகே, இல்லை சோஷியல் மீடியாவில் கேப்ஷன்ஸ் போட்டுக்கிறது ஓகே. ஆனால் ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளுக்கு இந்த ஃபார் எவர் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பேருக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. எப்போ நமக்கு அதிகமாக லோன்லியாக தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டியே இல்லாத போது தான் அந்த மாதிரி தோணும். அதுக்கு இனி ஒரு விஷயம் என்ன முக்கியமாக மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்யூச்சர் பற்றி அதிகமாக யோசிச்சு அதை எப்படி நான் என்னோடய லைஃப்பில் இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே இந்த லோன்லினஸ், இந்த அலோன் அப்படிங்கிற இந்த ஒரு டைம் கண்டிப்பாக உங்களை எதுவுமே பண்ணாது. எப்போ நான் தனியாக இருப்பேன், எப்போ எனக்கான டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க. அதை தாண்டி நான் தனியாக இருக்கேன், தனிமையில் இருக்கேன், எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போவுமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லி கொடுக்காதது பி யோர் ஓன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு யாருமே வந்து அந்த ஒரு விஷயத்த சொல்லியே கொடுக்கல. நம்ம எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், நிறைய கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணணும், நெட்வொர்க் பில்ட் பண்ணணும், அதெல்லாம் ஓகே, கரெக்டு தான். அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் கூட நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் கூட இருக்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இன்னொரு முக்கியமான ரீசன், நமக்கு தனியாக இல்லாமல் எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, எல்லாரும் போகிற ஒரு பாத்தில் நம்மளும் போகணும் அப்படின்னா அந்த இடத்துல நிறையா பேர் இருப்பாங்க, நம்ம ஒரு செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவோம். இதே இது நான் ஒரு பாத்தை சூஸ் பண்ணி நான் தனியாக போகிறேன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல க்ரௌட் கம்மியாக இருக்கும், இல்லை சில நேரங்களில் யாருமே இல்லாமல் இருப்பாங்க. இதை எப்படி என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து ஒரு 10ஓட 1 11 அந்த கூட்டத்தில் ஒருத்தனாக இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்து யாரும் வரலனாலும் யாரும் சப்போர்ட் பண்ணலனாலும் அதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம். இல்லை கூட்டத்தில் எல்லாரும் பண்ணுறதே நானும் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு உங்களோட 70s ரெக்ரெட் பண்ணிக்கிட்டும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. நம்ம ஹாப்பியாக இருக்கிறது ஓகே, ஆனால் அதை தாண்டி ஜாய்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நிறைய ஃபன் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் தான் ஃபன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உங்கள் கூட நீங்கள் இருக்கும்போதும் நிறையா ஃபன் அப்படிங்கிறது இருக்குது. ஹாவ் ஃபன் வித் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரையும் எதிர்பார்த்துட்டே இருக்காதீங்க. எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது நம்ம நிறைய பேர் அப்படி பண்ணிகிட்டு இருப்போம். ஏதாச்சும் ஒரு மூவி உங்களுக்கு பார்க்கணுன்னு சொல்லியிருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு ஃபுட்டை போய் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் யாராவது ஒருத்தவங்களை வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நடக்கவே நடக்காது கடைசி வரைக்கும். சில நேரங்களில் நடக்கலாம், பட் எல்லா விஷயமும் நடக்காது. ஸோ என்ன நீங்கள் யோசிச்சிங்களோ, ஒரு டின்னர் டேட்டோ இல்லை நீங்கள் ஒரு மூவி டேட்டோ, அது உங்களோட நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பிகாஸ் எல்லா டைமுமே வந்து எல்லாருமே அவைலபிளாக இருந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு ஃபன் ஃபேக்ட் வர சொல்கிறாங்க, நிறைய கேர்ள்ஸ்லாம் கூட வந்து ரெஸ்ட் ரூம் போகிறது அப்படின்னா கூட ஏதாவது ஒரு கம்பெனி கிடைக்குமா, யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களாமா. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தனியாக இருக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுங்கள்.